எல்லோருக்கும் மாலை வணக்கம். தளபதி தொடர்பான என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் காலச்சுவடு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வசந்தேவி அவர்களுக்கு மனமார்ந்த அஞ்சலியை செலுத்த விரும்புகிறேன். மிகப்பெரிய கல்வியாளர், மிக நீண்ட மிக அருமையான கரையற்ற ஒரு வாழ்க்கை பயணம், சமூகத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மனசாட்சியாக பல ஆண்டுகள் திகழ்ந்தவர். எனக்கு அவரை காலச்சுவடு நிறுவனர் சுந்தர ராமசாமி, என்னுடைய தந்தையார் எழுத்தாளர், அவருக்கும் வசந்தேவி அவர்களுக்கும் பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு நட்பின் காரணமாக அதன் பயனாக உருவான தமிழகத்தில் கல்வி என்ற நூலை காலச்சுவடு வெளியிட்டது. அதன் பின்னர் கல்வி தொடர்பான இன்னொரு கட்டுரை தொகுதியையும் வெளியிட்டோம். சூராவின் மறைவுக்கு பின்னர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அறிவுறுத்தியை நினைவில் கொண்டு வசந்தேவி அவர்கள் பெண்கள் ஆணையத்தில் தலைவராக இருந்த அனுபவத்தை தொடராக காலச்சுவடில் எழுதினார்கள். அந்த தமிழகத்தில் கல்வி என்ற நூல் அவருடைய மனதில் மிகுந்த உயர்ந்த இடத்தில் இருந்தது. இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் கூட என்னை தொடர்பு கொண்டு அதன் பல பிரதிகள் வேண்டும் என்று கேட்டு வாங்கி அதை நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இறுதி வரை அந்த நூலை அவர் மிகுந்த மதிப்போடு வைத்திருந்தார். அவருடைய மரணம் என்பது எந்த ஒரு பெரிய துன்பங்களும் அவருக்கு ஏற்படாத மிக இயல்பாக முதுமையில் நடந்த ஒரு மரணம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த காலச்சுவடு சார்ந்த அவர் பணியாற்றுவதற்காக நன்றியை தெரிவித்துக்கொண்டு மனமார்ந்த அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சென்னைக்கு பயணம் வருவதற்கு முன்னர் கோவை புத்தக சந்தைக்கு சென்றிருந்தேன். அதன் கடைசி 2 நாட்கள், வார இறுதி நாட்கள், சனி மற்றும் ஞாயிறு கோவையில் இருந்தேன். அவ்வாறு இருக்கும்போது பல்வேறு காரியங்கள் நடக்கும். நண்பர்களை சந்திப்போம், எழுத்தாளர்களை சந்திப்போம், எதிர்பாராமல் சில அருமையான சந்திப்புகள் நடக்கும். அதோடு ஒரு முக்கியமான ஆர்வமாக இருப்பது, இந்த புத்தக சந்தைகள் இந்த ஊரில் என்ன வகையான புத்தகங்கள் நம்முடைய அரங்கில் சென்றன என்று எங்களுடைய விற்பனை பிரிவிலிருந்து கேட்டு தெரிந்து கொள்வது, பிறகு விற்பனையை பார்த்து சில விஷயங்களை அவதானிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த முறை அந்த கோவை புத்தக சந்தையில் பொறுப்பில் இருந்தவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக எங்களுடன் இருக்கக்கூடிய முத்து என்பவர் அங்கு பொறுப்பில் இருந்தார். நான் சென்ற உடனேயும் மறுநாளும் மீண்டும் மீண்டும் ஒரு 3-4 முறை வந்து என்னிடம் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார். அதாவது, கோவை புத்தக சந்தையில் ஆய்வு நூல்கள் மிகச்சிறப்பாக விற்பனையாகின்றன என்ற செய்தியை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி ஒரு முறை பேசி கொண்டிருந்த போதே ஒருவர் வந்து அங்கிருந்து ஒரு 7500 ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி செல்வதை நான் பார்த்தேன். ஆக இத்தனை ஆண்டுகளில் பல்வேறு வகையான இந்த ஊருக்கென்று சில தன்மைகள் இருக்கும். சென்னை புத்தக சந்தைக்கு என்று சில தன்மைகள் இருக்கும். ஈரோட்டில் அது மாறும், கோவையில் மாறும், மதுரையில் மாறும். அது போன்ற மாற்றங்களை கவனிப்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நாம் தெரிந்து கொள்வது, அதுக்கு தக்கன நம்முடைய பணிகளை நாம் வந்து அங்கே அனுப்ப வேண்டிய புத்தகங்களை நாம் மாற்றி அமைக்கலாம். ஆனால் இதுவரை ஆய்வு புத்தகங்கள் விற்பனையாகின்றன பெருவாரியாக என்று இந்த 20 ஆண்டுகளில் 25 ஆண்டுகளில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ இந்த முறை தான் அது முதல் முறையாக அதை சொன்னார்கள். அது எனக்கு நானும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அது ஒரு தனி மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் காலச்சுவடு இதழாக தொடங்கும் போது அதற்கு முன்னரே நான் தளபதியை சந்தித்து இன்னும் பலரை சந்தித்து அதற்கான கட்டுரைகளை தேட தொடங்கியிருந்தேன். அப்போது ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து விட்டோம். அதாவது, வழக்கமாக இங்கு வந்து கொண்டிருந்த இலக்கிய இதழ்கள் போன்றவற்றுக்கு இருந்த ஒரு வரையறையை தாண்டி பல்வேறு புதிய விஷயங்களை அதனுள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஏற்கனவே ஒரு முடிவு அதில் இருந்தது. அந்த முடிவோடு சென்று பலரையும் சந்திக்கும்போது தளபதி போன்றவர்களுக்கு அவருடைய ஆய்வு கட்டுரைகளை அந்த காலத்தில் வந்து அதற்கான ஆராய்ச்சி போன்ற ஆய்வு பத்திரிகைகள் இருக்கும், அவை தான் அவற்றில் வெளிவரும். அதுபோன்ற விஷயங்களை தவிர்த்து நாம் எல்லாவற்றையும் காலச்சுவடில் வெளியிடலாம். ஆனால் வெளியிடும்போது ஒரு முழுக்க கல்வி புலம் சார்ந்த ஒரு கட்டுரையை நாம் வெளியிட முடியாது. ஆகவே ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது, எந்த ஒரு துறை சார்ந்தும் ஆர்வமுள்ள ஒரு வாசகர்களுக்கு நான் அதை என்னுடைய மனதில் எப்போதும் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் படித்த மாணவர்கள் என்று சொல்வேன். இப்போது அருண் பிரசாத் பேசிய பிறகு அது 9ஆம் வகுப்பு என்று குறைத்து கொண்டு விட்டேன். மாணவர்கள் அதை படிக்கலாம் என்பது.
என்னுடைய அனுபவம் என்பது நீங்கள் காலச்சுவடில் ஆரம்பத்தில் வந்த கடிதங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அன்றாட பணி செய்பவர்கள், கொத்த வேலை பார்ப்பவர்கள், ஆசாரி பணி செய்பவர்கள், மில்லில் வேலை பார்ப்பவர்கள் காலச்சுவடை படித்து கடிதம் எழுதுவார்கள். 2-3 கடிதங்கள் வரும். பிறகு அவரிடம் வந்து ஒரு கவிதை வரும். 2-3 கவிதை வந்த பிறகு ஒரு கவிதை பிரசுரமாகும். இந்த பலர் அல்லது தொகுதி வெளியிட்டு எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அது போன்ற அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் பல கல்லூரிகளுடைய கல்லூரி தமிழ்துறை தலைவர்கள் என்னை சந்தித்து ஒரு குற்றஞ்சாட்டும் தொனியில் உங்கள் பத்திரிகை எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்வதையும் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ இதில் ஆர்வம் என்பதுதான் முக்கியமே ஒழிய மிக உயர்ந்த கல்வி தேவையில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். அது போன்ற ஒரு வாசகர்களுக்கு எல்லா துறையும் சார்ந்தும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் என்னுடைய எண்ணம் மட்டும் இதற்கு போதுமானதல்ல. அதற்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதை ஒரு விவாதத்தில் தளபதியோடு பேசும்போது ஒரு கல்வி புறத்திலிருந்து ஒருவர் ஆம் அப்படி செய்ய முடியும் என்ற அந்த விவாதத்தில் நம்மிடம் வந்து நம்ம ஏற்று பேசும்போது நமக்கு அதில் ஒரு உறுதிப்பாடு தொடங்கும். அப்படி அந்த காலச்சுவடு இதழிலும் பின்னர் பதிப்பகத்திலும் கல்வி புலம் சார்ந்த பல்வேறு ஆய்வு நூல்கள் என்ற ஒரு வரிசை உருவாவதற்கு தளபதியினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஆக இந்த வரிசை உருவாகும் போதே சில முடிவுகளை எடுத்து விட்டோம். ஒன்று, எங்களுடைய எந்த புத்தகத்திலும் அந்த நூலாசிரியர் வந்து ஒரு பேராசிரியர் என்ற தகவல் இருக்காது, அவர் முனைவர் என்ற தகவல் இருக்காது. இது போன்ற தகவல்களை தவிர்த்து விட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவற்றெல்லாம் பார்த்தாலே வாசகர்கள் புத்தகங்களை கீழே போட்டு விடக்கூடிய அளவுக்கு 90களில் மிகுந்த ஓவாமையில் இருந்தார்கள். அது முழுக்க அவர்களுடைய தவறு என்று நாம் சொல்ல முடியாது. சிலர் தான், உதாரணமாக கைலாசபதி அல்லது சிவசுப்ரமணியம் அவர்களுடைய ஆழ்துறை நூல் போன்ற சில நூல்கள் தான் வந்து மிக சுவாரஸ்யமாக ஆய்வினுடையோடு எழுதப்பட்டவையாக இருக்கும். பல்வேறு நூல்கள், குறிப்பாக ஆய்வேட்டை எப்படியே புத்தகமாக போடுவது போன்ற ஒரு கொடுமை இணைத்தே பார்க்க முடியாது. அதையெல்லாம் வந்து நாங்கள் வந்து என்றுமே அனுமதித்ததே இல்லை. அந்த ஆய்வு இருக்கட்டும், மிக முக்கியமானது தான். ஆனால் அது அடிப்படையில் வாசகர்களுக்காக ஒரு புத்தகத்தை எழுதி கொடுங்கள் என்பதில் தெளிவாக இருந்தோம். அவற்றையும் உரிய முறையில் எடிட் செய்து எந்த அளவுக்கு வாசகர்களுக்கு தெளிவாக அவற்றை கொண்டு செல்ல முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டு வந்திருக்கிறோம். இதற்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த புத்தக சந்தையில் இதனை ஆண்டுகள் தான் உறுதிப்பட்டது. அப்படி வெளிவந்த ஒரு முக்கியமான புத்தகம் வந்து கிறிஸ்தவமும் சாதியும் என்ற புத்தகம். 2001ஆம் ஆண்டு அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த ஆண்டு அதனுடைய 8வது பதிப்பு வெளிவந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட அந்த வரிசையினுடைய ஒரு முதல் நூலாக நாம் எடுத்துக்கொண்டால், அதை வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி அவர் மிக சுவாரஸ்யமாக ஒரு ஆய்வு நூலை ஒரு துப்புரியும் நாவல் போல எழுதக்கூடிய திறமை கொண்ட ஒரு எழுத்தாளர் சிவசுப்ரமணியம் அவர்கள். இது தவறாக வசந்தேவி அவர்கள் அந்த காலகட்டத்தில் நெல்லை நகர் எம்எஸ் யூனிவர்சிட்டியின் முயற்சியில் பப்ளிக் லெக்சர்ஸ் நடத்தி கொண்டிருந்தார். அதில் நான் 2-3 நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். ஒன்று அம்பை உரையாற்றியது, மற்றொன்று சிவசு அவர்கள் பேசியது. அந்த உரையாற்றலும் அவருடைய ஆய்வு பணியை எவ்வளவு எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் எவ்வளவு சுவாரஸ்யமாக சொல்லக்கூடியவர் என்பதை நான் கவனித்திருந்தேன். இந்த புத்தகம் என்னிடம் வந்தபோது அதனுடைய தலைப்பு என்பது வடக்கன்குளம் புனித மாதா குடும்ப ஆலயத்தில் சாதி சூரடிப்பு போராட்டம் வரலாறு என்ற ஒரு தலைப்போடு அது வந்து இப்போ சிவசுவிடம் நாம் எளிமையாக பேச முடியும். அவர் வந்து அதை நம்ம சொல்வதை காது கொடுத்து கேட்கக்கூடியவர். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த புத்தகத்தை உறுதியாக போட வேண்டும், மிக சிறப்பான புத்தகம். ஏனென்றால் அந்த 2 ஜாதிகளை வைத்த அந்த சுவரை கிட்டத்தட்ட இன்றைக்கி 120 ஆண்டுகளுக்கு முன்னால் இடித்தபோது அது ஒரு தரப்பு அது மீது வழக்கு போடுகிறார்கள். ஆகவே இந்த ஆவணங்கள் பூராக அது சேர்ந்து விட்டன. அந்த ஆவணங்களை பூராக அவர் எடுத்து அதையும் அந்த நூலில் பிணைப்பாக கொடுத்திருந்தார். மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூல் அது. ஆனால் இப்படி ஒரு தலைப்பில் வந்திருந்தால் அது 2வது பதிப்பு கண்டிருக்குமா என்பது எனக்கு சந்தேகம்தான். அப்போ நான் வந்து பேசிவிட்டு தளபதியும் கலந்தாலோசித்து விட்டு அவரிடம் சொன்னேன், நீங்கள் வந்து தமிழக கிறிஸ்தவத்தில் ஒரு நிபுணர், ஆகவே கிறிஸ்தவமும் ஜாதியும் என்ற தலைப்பில் நாம் இந்த நூலை வெளியிடுவோம். நீங்கள் எனக்கு ஒரு மிக நீண்ட ஆய்வு கட்டுரை அந்த பொருளில் எழுதி தர வேண்டும். அதற்கு உதாரணமாக இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கட்டுரை இருக்கும், அதற்கு சான்றாக நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கூடிய சான்றுகள் இருக்கும் என்று பேசிய போது அவர் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்.
அந்த புத்தகம் வெளிவந்தது 2001ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு நான் சுந்தர ராமசாமி அவர்களுடன் டிசி புக்ஸ் கேரளா அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அப்போது அங்கே அவர்களுடைய பதிப்பகத்தினுடைய எடிட்டோரியல் வட்டத்தை நான் வந்து அங்கே சந்தித்தேன். இந்த போது இந்த புத்தகம் என்னுடைய கையில் இருந்தது. இந்த புத்தகத்தை அவர்களிடம் கொடுத்தேன். அதில் ஆங்கிலத்தில் இருந்த பகுதிகளை இம்ப்ரிண்ட் பேஜெல்லாம் அவர் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு பேசிவிட்டு என்னிடம் சொன்னார்கள், இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது நான் ஏன் வெளியிட மாட்டீர்கள் என்று கேட்டேன். அது சொன்னார்கள், இது எங்களுடைய விற்பனை பிரிவுடைய பார்வைக்கு செல்லும்போது இந்த புத்தகத்தை விற்க முடியாது என்று அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழகத்திலேயே அந்த புத்தகம் தொடர்ந்து விற்பனையில் இன்று வரையும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்று நான் நினைப்பது அதை அந்த அவருடைய ஆய்வு தான், அவருடைய நிபுணத்துவம் தான் அதை உருமாற்றி அமைத்த விதம். இது போன்ற ஒரு போக்கில் பல்வேறு புத்தகங்கள் அதற்கு பின்னர் எங்களுடைய அணுகுமுறையுடன் எடிட்டிங்குடன் மேம்படுத்துதலுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வரிசைக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஏற்பட்டிருக்கு என்றால் அதில் மிக முக்கியமான பங்களிப்பு அந்த உரையாடலில், அந்த வழிகாட்டுதலில், பல புதிய ஆய்வாளர்களை காலச்சோடுக்கு அறிமுகப்படுத்துதல் தளபதிக்கும் உண்டு. இது நான் சொல்ல விரும்பிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், 1992, 93, 94ஆம் ஆண்டுகளில் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த பாம்பர் முளை என்ற ஒரு கத்தோலிக்க ஆசிரமத்தில், அசசி ஆசிரமம் என்றதுக்கு பெயர், அதில் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கொடுத்தால் ஒருவர் அங்கே தங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்கு 3 வேளை உணவும் கொடுத்து விடுவார்கள். அப்படி ஒரு ஏற்பாடு இருந்தது. அந்த ஏற்பாட்டோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை அங்கு வரவழைத்து ஒரு உரையாடலை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சுந்தரராமசாமி அவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்தார். என்னுடைய ஞாபகத்தில் 5-6 நிகழ்ச்சிகள் அப்படி தொடர்ந்து நடந்தன. பிற்காலத்தில் ஒரு 15 அல்லது 20 பேர் அங்கு வந்து கூடுவார்கள். அவர்கள் வந்து இலக்கியவாதிகளாக இருப்பார்கள், கல்வியாளர்கள் இருப்பார்கள், ஆய்வாளர்கள் இருப்பார்கள், பல துறையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அங்கு வந்து அவர்கள் விரும்பக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர்கள் வந்து பேசலாம். பெரிய முன்தட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்காது. அங்கே தளபதி எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறார், அதிகமானது இருக்கிறார், இன்னும் பல நண்பர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். வந்து அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இப்போ இந்த இடத்தில் ஆய்வு பாங்கான கட்டுரைகள் அங்கு வாசிக்கப்படும் போது அதன் பின்னரும் அந்த ஆய்வரங்கிலும் இலக்கியம் படைக்கக்கூடியவர்களுடன் ஒரு உரையாடல் பல சமயங்கள் நடந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இன்றும் கூட அந்த மனோபாவம் முழுதாக மாறவில்லைன்னு நினைக்கிறேன். இலக்கியம், அதற்கு எதிர்நிலையில் ஆய்வு, புலமை, கல்வி என்ற ஒரு இருமை மிக வலுவாக இருந்தது. இலக்கியவாதிகள் என்பது அவர்கள் எந்த ஒரு முன்கோட்பாடும் இல்லாதவர்கள், படைப்பூக்கம் கொண்டவர்கள் என்ற ஒரு பார்வை. ஆய்வாளர்கள் என்பது அவர்கள் ஒரு இறுகிய சட்டகத்தில் செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் ஏற்கனவே கொண்ட கருத்தை நிறுவுவதற்காக ஆய்வை மேற்கொள்ளக்கூடியவர்கள். ஒரு திறந்த மனம் கொண்ட பார்வையோடும் இருக்காது. அவர்களின் நடை எந்த அழகியிலும் இருக்காது என்ற ஒரு பார்வை இருந்தது. இந்த 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 எண்ணங்கள் வந்து முழுக்க தவறு அல்லது சரி என்று சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இதற்குள் இந்த விஷயங்கள் எப்பவுமே அடங்கி விடாது. இதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கும். அவற்றை இது போன்ற ஒரு அணுகுமுறை வழியாக நாம் அடையாளம் காண முடியாது என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். இந்த அணுகுமுறைக்கு உட்பட்டு பல்வேறு படைப்புகள், புத்தகங்கள் வரலாம். ஆனால் அவை அதில் முக்கியமல்ல. இதை தாண்டி முக்கியமான புத்தகங்கள், பார்வைகள், கட்டுரைகள் இருக்கின்றனவா, அவற்றை நாம் எப்படி அங்கீகரிப்பது என்பதுதான் இதில் முக்கியமான அம்சம் என்று நினைக்கிறேன். அப்போ இதுக்கு பின்னர் வந்து இந்த உரையாடல்கள் வந்து பெரிய பகை உணர்ச்சி இல்லாமல் ஒரு கேலியும் கிண்டலுமாக, கூர்மையாக இவை வந்து தொடர்ந்து அங்கே நடந்திருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு இதுபோன்று 2 தரப்பு பார்வைகள் வந்து எப்போவுமே கூடி பேசுவது என்பது மிக முக்கியமானது என்று அன்றும் இன்றும் நான் உறுதியாக நம்பக்கூடியவர். அதன் பின்னரும் காலச்சூடு, பல்வேறு சந்திப்புகள், நாங்கள் நடத்திய ஆலோசனை கூட்டங்களில் இந்த உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றன. இதனால் வந்து இரு தரப்புகளுமே ஏதோ விதத்தில் பயன் பெற்றிருப்பார்கள். அவருடைய பார்வைகள் மாற்றம் அடைந்திருக்கும் என்று நம்புவதே என்னுடைய, இதெல்லாம் ஆதாரம் இல்லை, ஆனால் என்னுடைய விருப்பம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவற்றின் வழியாக நான் வந்து இப்போது தளபதியோடைய ஆய்வு பணி, அவர் செயல்படும் விதத்தை ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்து கவனித்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் உட்பட பல இலக்கியவாதிகள்
அவர்கள் செயல்படும் பணியையும் நான் வந்து நெருங்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. இதில் வந்து படைப்பாளர்களுடைய ஒரு தன்மையாக கூறப்படக்கூடிய விஷயங்கள் நீங்களும் படித்திருப்பீர்கள். அவர்கள் ஒரு படைப்பு காலத்தில் ஒரு மன நெருக்கடிக்கு ஆளக்கூடியவர்கள், எப்போதும் மன அவசத்தில் இருக்கக்கூடியவர்கள், பதட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், படைப்பு கணத்தில் மிகப்பெரிய மன எழுச்சியை அடையக்கூடியவர்கள். அந்த எழுச்சியின் வாயிலாக முன் திட்டமிடப்படாத பல்வேறு அம்சங்கள் அவர்களுடைய படைப்புகளில் வந்து புகுந்து அவர்களை ஆட்கொண்டு விடும். அவர்கள் திட்டமிடாதபடி ஒரு கதாபாத்திரம் மிகவும் வலுப்பெற்றுவிடும். திட்டமிடாத ஒரு அம்சம் வந்து படைப்பில் வந்துவிடும். அவர்களுக்கு ஒரு கோட்பாட்டு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கையை கடந்த ஒரு விஷயம் அவருடைய படைப்பில் வந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படுவது தான் அந்த படைப்பினுடைய சிறப்பு. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் படைப்புகள் சார்ந்து நாம் பேசுகிறோம். இதில் நான் வந்து தொடர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, கிட்டத்தட்ட இந்த எல்லா அம்சங்களையும் நான் சலபதியிடம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான். இதை வந்து படைப்பாளிகள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வந்து அந்த அந்த நெருக்கடி, அந்த மன அவசம், அந்த பதட்டம், பிறகு இதெல்லாம் அவரிடம் நிச்சயமாக வந்து இருக்கின்றன. இதை நான் வந்து நண்பரிடம் சொல்ல தொடங்கிய 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. முக்கியமாக வந்து 2 விஷயங்களை சொல்ல நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து கிட்டத்தட்ட அவர் பணியை தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே நான் வந்து நெருக்கமாக கவனித்த வந்து ஒரு நூல் வந்து பாரதி கவிஞனும் காப்புரிமையும் என்ற அவருடைய அந்த நூல். அதை பற்றி எவ்வளவோ முறை பேசியிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு முறை கூட அதில் சி. விஸ்வநாதன் என்ற ஒரு பெயர் எங்களுடைய உரையாடலில் இடம்பெற்றதே இல்லை. ஆனால் இந்த நூலை நீங்கள் இன்று படித்தால் அந்த பாரதியினுடைய அந்த சகோதரர் கிட்டத்தட்ட அவருடைய ஒரு நூற்றாண்டு கால ஒரு பழியிலிருந்து இந்த நூல் வழியாக அவர் விடுதலை அடைந்து விட்டார் என்று தான் நாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 1930களிலிருந்து அவரை பழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆய்வின் வழியாக அப்படிப்பட்ட ஒரு பழிக்கு ஆளாக வேண்டியவர் அவர் அல்ல என்பதே அவருடைய ஒரு முடிவாக இருந்தது. இது வந்து நூலை வந்து எழுத திட்டமிடும் போது இருந்த ஒரு திட்டம் நிச்சயமாக இல்லை என்பதை நான் சொல்ல முடியும். இது நூல் உருவாகி வந்த அம்சத்தில் அது வந்து சேர்ந்து விட்டது. இது வந்து நாம் வந்து எப்படி ஒரு படைப்பில் முன் திட்டமிடப்படாத ஒரு அம்சம் எழுச்சி பெற்று வரும்னு சொல்கிறோமோ அதுக்கு ஒப்பான ஒரு விஷயம்தான் என்று நான் நம்புகிறேன். அதே போல் இந்த நூற்றாண்டை ஒட்டி வ.உ.சி ஆய்வை அவர் மீண்டும் எடுத்து பல புத்தகங்களை உருவாக்கிய போது மீனாட்சி அம்மாள் தனியாக அவருடைய கவனத்தில் இருந்தார் என்று எனக்கு நம்புவதற்கான காரணங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஆவணங்களை எடுத்து அந்த கடிதங்களை தொகுத்து பார்த்தபோது அந்த நூலின் வழியாகவும் சரி, சலபதி மனதிலேயும் சரி, மீனாட்சி அம்மாள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக எழுச்சி அடைஞ்சு விட்டார். பிறகு அந்த அந்த அவர் நூல் வழியாக எழுச்சி அடைந்த ஆளுமையை பற்றி பேசும்போது அவருக்கே வந்து பல நேரங்களில் கண்களில் கண்ணீர் பெறக்கூடிய அளவுக்கு வந்து அவரை அந்த ஆளுமையை ஆட்கொண்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த வரலாறு அல்லது ஆய்வு அல்லது படைப்பு இவற்றுடைய நீங்கள் ஒரு ஒரு வழக்கறிஞரை போல ஒரு கோட்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு படைப்பையும் எழுத முடியும். அதுக்கு நம்மிடம் பல உதாரணங்கள் இருக்கின்றன. ஆகவே இது போன்ற ஒரு மேலோட்டமான பிரிவினைகளை அளவில் வைத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அந்தந்த புத்தகங்கள் அடிப்படையில் நாம் முடிவு செய்யலாம். இந்த வரலாற்று நூலை படிக்கும்போது இந்த வரலாற்று நூல் வந்து ஒரு படைப்பெழுச்சியோடு, ஒரு படைப்பினுடைய சுவாரஸ்யத்தோடு, படைப்பூக்கம் கொண்ட மொழியோடு எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா, இந்த ஆய்வு நூல் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று நாம் படித்து முடிவு செய்யலாம். இது ஆய்வு நூலாக இருப்பதாலேயே அப்படி இருக்காது என்று முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு சலபதியினுடைய நூல்களை வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.